வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன செய்தி. எல்லாருமே மற்றவங்கக்கிட்ட ரொம்ப பிரியமாக தான் இருப்போம். அதுவும் நம்மை சார்ந்த உறவுகள், நெருங்கிய உறவுகள், அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பாசமும் அன்பும் நேசமும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் சில வீட்டில் பார்த்தோன்னாக்கா அது வெளிப்படுத்த முடியாது. சில பேர் அன்பு அப்படின்னா அதை வெளிப்படுத்துறது என்ன? ஒரு குழந்தைன்னா அப்படியே தூக்கி வச்சு முத்தம் கொடுப்போம் இல்லையா? அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. இல்லைன்னா அதுக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுப்போம். சில பேர் இது ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு. நம்ம ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறோன்னு சொன்னால் அது உணர்வின் வெளிப்பாடு. அதே போல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா பரிசு வாங்கிட்டு கொடுப்பாங்க. இந்த குழந்தைகளையோ இல்லை பெரியவங்களையோ யாரை பார்த்தாலுமே ஒரு பரிசை வாங்கி கொண்டு கொடுப்பார்கள். வரும்போதே சிரித்த முகத்தோடு அந்த பரிசை கொடுப்பார்கள். அது ஒரு வகையில் அன்பை வெளிப்படுத்துதல். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வார்த்தையில் சொல்லுவாங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அன்பை நம்ம வேறு விதமாக வெளிப்படுத்துகிறோம். சில பேர் இருக்காங்க எந்த வகையிலுமே தம்முடைய அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அன்பு நிறைய இருக்கும். குழந்தைங்க மேலே இருக்கும், மனைவி மேலே இருக்கும், மனைவியாக இருந்தால் கணவன் மேல் இருக்கும். பெரும்பாலும் இந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ அந்த ஆண்கள் எவ்வளவு பிரியம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். எனக்கு என் மனைவியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை போய் வெளிப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. அந்த மனைவிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நேரங்களில் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு பொருள் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் அந்த மனைவி இதெல்லாம் செய்வாங்க. கணவனுக்காக எல்லாமே செய்வாங்க. ஒரு பெரிய பரிசை வாங்கி கொடுப்பார்கள். ஒரு நல்ல விஷயங்களை பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் பல ஆண்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. அதை வெளிப்படுத்தி தான் ஆகணுமா? ஆமாம், அன்பை நிச்சயமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்மளுடைய செய்கையாலோ அவங்களுடைய கையை பிடிச்சி பேசலாம், இல்லை மெல்ல அணைத்து கொள்ளலாம், அல்லது ஒரு பரிசை வாங்கி தரலாம். ஏதோ ஒரு வார்த்தையிலே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ இதெல்லாம் நீ செய்கிற இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன குறையுது, நீ செய்கிற சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ உடுத்தி இருக்கக்கூடிய அந்த நேர்த்தி எனக்கு பிடிக்கும். இப்படியெல்லாம் சொல்லக்கூட தயங்குறாங்க. இல்லைன்னா அது அவங்களுக்கு ஒரு ஈகோ. சொல்லிட்டா தலைக்கு மேலே ஏறி யாரும் எங்கேயும் ஏறி உட்கார மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு ஊக்கம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தெம்பு கொடுக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு மனைவி குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு வீட்டில் அதுங்களை அவ்வளோ கவனித்து அவங்க வேண்டியதெல்லாம் செய்வாள். கணவன் வெளிநாட்டில் வேலை செய்வான். அத்தனை பொறுப்புகளையும் அந்த ஒரு மனைவி தான் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் அதை பற்றி அந்த ஆண்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை கூட இருக்காது. நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு சாப்பாட்டுக்கு தரேன், உனக்கு துணிமணி கொடுக்குறேன், இப்படி நினைப்பாங்களே தவிர தன்னுடைய அன்பை எப்படி, நீ ஊர்லேருந்து பணம் அனுப்பி சாப்பாடும் துணிமணியும் வந்துட்டாக்கா அது அன்பாகுமா? இல்லை, அது கடமை. அன்பு என்பது நீ வரும்பொழுது நேரிடையாக அவங்கள பார்த்து கையை பிடிச்சிப்பா மனைவி, நீ வச்சுருக்க இது உனக்காகவே நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொருள் கொடுத்தா போதும். குழந்தைங்கள கூப்பிட்டு கட்டி அணைத்தப்பா, எனக்கு ரொம்ப இஷ்டம்டா, நான் நிறைய உங்களை மிஸ் பண்ணேன் தங்கம், இங்கே பாரு உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பற்று அது நேச்சுரலாக இருக்கும். சில பேர் இருக்காங்க அப்படியே உருன்னு இருக்கிறது. என்னத்துக்கு இருக்கிறீங்க, இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு போயிடுவோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் உன் அன்பை வெளிப்படுத்தினால் என்ன உங்களுக்கு குறைந்து போகிறது? ஒரு வார்த்தை, ஒரு சிறிய பரிசு பொருள் உங்களை குறைத்து மதிப்பிட செய்யுமா? அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்தில் தயவு செய்து யாருமே இருக்காதீர்கள். உங்கள் அன்பை ஏதோ ஒரு வகையில் எப்பொழுதாவது, நீ தினமும் போய் சொல்லிகிட்டு இருக்கணும்னு சொல்லலை, என்னைக்காவது ஒரு நாளாவது அந்த அன்பை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கையின் தத்துவம். ஏன்னா எல்லாரும் நான் அன்பு செய்கிறேன்னு ஆடிட்டுலாம் இருக்க முடியாது, அது சாத்தியமும் இல்லை. ஆனால் சரியான நேரத்தில் ஒரு சிறிய வார்த்தை, ஒரு சிறிய பரிசு பொருள், ஒரு சிறிய உணர்வின் பகிர்தல், கண்ணில் கூட நீங்கள் சாதாரணமாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பார்த்து சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொன்னால் கூட அது ஒரு பெரிய விஷயம். அதனுடைய ஆற்றலோ அதனுடைய தன்மையோ சொல்ல முடியாது. ஆக
இந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கீங்க இல்லையா? தயவு செய்து எப்பயாச்சும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நன்றி.